இந்த விஷயம் அவன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் தொழிலே மாத்திப்பாட்டா. சூப்பர் மச்சான். எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏய் சும்மா பேசாடி. அவனை கூப்பிட்டா நீ எங்க வேணா போயிடுயா? வர மாட்டேன்னு சொல்லிருந்தேனா அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்திருப்பாங்க. அப்புறம் எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது தெரிஞ்சிடும். மான ரோஷத்தை பத்தி நீங்க வேணா கவலைப்படாம இருக்கலாம், ஆனா என்னால முடியாதுங்க. இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலயும் அவங்க அவமானப்படவோ கேவலப்படவோ நான் காரணமா இருக்க மாட்டேங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் மட்டும் இல்ல நீங்களும் சந்திச்சா அது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னம்மா திடீர்னு கிளம்ப சொன்ன? அத்தை, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா குடும்பத்தோட முருகர் கோவிலுக்கு வரோன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அதான் போலான்னு. நல்ல விஷயம் தானே, சொல்லிருக்கலாமே. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? கடைக்கு. நம்ம மருமக நம்ம எல்லாரையும் கோவிலுக்கு கூப்பிடுறா. மருமக கோயிலுக்கு கூப்பிடுறாளா? அப்ப கண்டிப்பா போக வேண்டியதான். மருமக பேச்சுக்கு அப்பீலே கிடையாது. கடை லீவு, வாங்க போலாம். அம்மா உன் புருஷன் எங்க? அண்ணா என்ன கம்ப்யூட்டர் சென்டர்ல டிராப் பண்ணிடுறேனா? எனக்கு வேலை இருக்கு. அண்ணா பக்கத்துல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் நான் எனக்கு டைம். ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? எனக்கு வேலை இருக்கு, போடி. மாமா குடும்பத்தோட கோயிலுக்கு வரோம்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். அவர் எங்கேயோ வெளியில போறாரு போல இருக்கு. எங்கேயும் போக மாட்டான். அவனும் உன் கூட கோயிலுக்கு வருவான். அதை எடுத்துக்க. டேய் நில்லுடா. என்ன துரை எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பின்ன நாங்க மட்டும் வேலை விட்டு இல்லாமல இருக்கோம். அவ கோயிலுக்கு போன ஆசைப்படுறாள்ல. அம்மா சொல்லுமா அவர்ட்ட. அம்மா என்னடா சொல்லணும்? சரி முறைக்காத, நீ சொல்லுமா. என்னப்பா எங்க போனாலும் கோவிலுக்கு போயிட்டு போறது நல்லது தானே? ஆமா, நாம ஒன்றும் தள்ளி இருக்கிற கோயிலுக்கு போல, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போறோம். என்னது முருகன் கோயிலுக்கா? உங்க ஃப்ரெண்ட் வேலை செய்யறாருல அந்த முருகன் கோயிலுக்கு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அடுத்த நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கலாம். டேய் குலதெய்வம் எங்கேயும் ஓடி போயிடாது, அங்கேயே தான் இருக்கும். போய் கார் சாவி எடுத்துட்டு வா. போ, வாங்க போலாம். அப்பா என்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ் வேண்டாம், நீ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கரண்ட் கட்டு. நீ வா, எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வாடா. எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிக்கிறான் பாரு. ஹலோ ஹலோ சீதா, சொல்றா. நீ கிளம்பி நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு உடனே வா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் கோயில் அபிஷேகம் நடக்குதுடா, வர முடியாதுடா. டேய் அதை விட முக்கியமான விஷயம்டா, நீ ஒரு 1/2 hourல திரும்பி போயிடலாம். வா. டேய் அப்பா இருக்காருடா, திட்டுவாருடா. பி சீரியஸ், லேட் பண்ணாதான் கண்டிப்பா வர. வந்துடுறேன்டா. போய் எங்கடா கிளம்பிட்ட? அப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறப்பா. கோயிலுக்குன்னு வந்துட்டா பூஜை முடி வரைக்கும் வெளியே போக கூடாது. எப்ப பார்த்தாலும் வெளியே போக கூடாது, உள்ள வர கூடாது. சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய் என்னடா ஏத்தி பேசுற? பேசாதீங்கப்பா. டைய கட்டிட்டு ஆபீஸ் போக வேண்டியவன இங்க கோயில்ல மணி அடிக்க வச்சு படிச்ச லட்சம் அப்படிடா. படிப்பை பத்தி பேசாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய் உன் கோவத்துல ஆத்துல வச்சுக்கடா. முதல்ல போய் அர்ச்சனை கவனி. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவேன் நானு. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. முருகன் சன்னதியில் ஆள் நிக்கிறாங்க, போய் அர்ச்சனை கவனி. பணிகின்ற இறையே தெய்வானை கணவா நெடுகின்ற கலையே என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. மருமகதான் ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு சொன்னா, அதான் குடும்பத்தோட வந்திருக்கோம். அதோ சுரேஷ் மருமகளும் வராங்க பாரு. சுரேஷா? என்ன போன் பண்ணி அவசரமா வர சொல்லிட்டு இவன் இங்க வரான்? என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. வாமா, பக்கத்துல நில்லுடா. வா. என்னப்பா என் மருமகளை வெச்ச கண் வாங்காம பாக்குற? இல்லம்மா, இப்பதான் சுரேஷோட வைஃபை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். குடுமா இந்த அர்ச்சனை ஆரம்பி. அர்ச்சனை தட்டை கொடுப்பா. இந்தா இத வாங்கிக்கம்மா. போலாமா? வரேன்ப்பா. உங்க அப்பாட்ட சொல்லு நாங்க வந்துட்டு போனோம்னு.
என்னன்னு விசாரிச்சியா? தற்கொலை பண்ண செஞ்சு உண்மையிலே செஞ்சுட்டேனா? என்னைய பாருடா பாருடா. ஏய் சொல்லாம போயிட்டேனா? நான் எப்படா தனியா இருப்பேன்? மொத்தப்பிலே பத்தனை என்னை விட்டுட்டு போயிட்டேனா? அப்படி என்னை பாருடா. நான் யாரா பார்த்தேன்? தள்ளு தள்ளு தள்ளுப்பா. யாரு பையனோட அப்பா? யாரு பையனோட அப்பா? இதுல ஒரு கையெழுத்து போடு. சீதா விளையாட்டுக்கு தற்கொலை பண்ணுவேன் சொன்ன உண்மையிலே பண்ணிட்டு வந்துட்டேனா? பாருடா என்னைய ஒன்றா பாருடா அத்தி பாருடா. நான் யாரடா சீதா நம்ம போயிட்டா. Time to act, try to react. Do not let others come to know the fact. Time to act, try to react. Do not let others come to know the fact. ஹலோ ஹலோ டேய் நான் சீதா பேசுறேன்டா. சொல்லு மச்சான். எங்கடா இருக்கீங்க? டேய் நம்ம நிஜாம் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கோம். டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. ஏன் இப்ப என்ன பண்ற? பேசிட்டு தானே இருக்க, சொல்லு. டேய் விளையாடாதடா, ரொம்ப சீரியஸான விஷயம்டா. சீரியஸான விஷயமா? நான் நேர்ல வந்து சொல்றேன், நீங்க எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க. வாடா வந்து உட்கார். வாடா போயிட்டு பேசலாம் வா. என்னடா இப்படி பண்ணிட்ட? எப்படி எப்படி பண்ணிட்டேன்? நம்ம 4 பேரும் சேர்ந்து கெடுத்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிருக்கேடா. நானும் அந்த நாக்கு போட்டுட்டு செத்துருப்பேன்டா. அப்படியா? என்னடா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா நீ என்ன சொன்ன? நாக்க போடிக்கிட்டு செத்துருவேன்னு சொன்னேன். நான் போன்ல என்ன சொன்னேன்னு கேட்டேன். முழிக்காதடா, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்ன சொன்னேன்னு கேட்டேன். டேய் என்னடா? என் பொண்டாட்டி யாருன்றது சொல்லிட்டியா? இல்ல நேர்ல பார்த்து சொல்றேன்னு சொன்னேன். அப்போ அவங்களை நேர்ல பார்த்தா சொல்லிடுவேன். பசங்க கிட்ட சொல்லாம எப்படிடா? அப்படின்னா நான் உனக்கு முக்கியம் இல்லை, அப்படிதானே? நடந்த விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறோமேன்னு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துடா. தப்பு இல்லை, நான் செஞ்சது சரிதான். இதை நீ போய் பசங்க கிட்ட சொல்ல, அவங்க அதை ஊருக்கே சொல்ல, அவமானத்துல என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகிறத விட பேசாம நீயே செத்துற. எப்படி எப்படி அவன் தொடையில இருக்க மச்சம் உன் கண்ணுக்குள்ளேயே நிக்குதா? அதை பார்க்கணும்னு வேற சொன்னல நீ. டேய் சொன்னியா இல்லையா? உன் பொண்டாட்டின்னு தெரியாம சொல்லிட்டேன்டா. இல்லடா, நாங்க 2 பேரும் ஒன்னா நடந்து வரோம்னு வச்சுக்கேன். அதை பாத்தீனா உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவ தொடையில இருக்க மச்சம் தான் ஞாபகத்துக்கு வரும். வராதுடா. வருமா வராதா? இல்லடா வரும். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் வரும். அதனால நீ இப்பவே செத்து. தவிர வேற வழி தெரியல சீதா. மன்னிச்சிரா சீதா, சாரிடா.